எல்லாரும் ஜட்ஜ் எப்படி விமர்சனம் பண்ணலாம் இப்படி கேள்வி எழுப்புறாங்க. ஜட்ஜா இருந்தா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. 55 ஜட்ஜ் இருக்காங்க, எல்லாரையுமே விமர்சனம் பண்றாங்க. நீதிபதி என்ற எல்லை கோட்டை தான் ஏற்றுக்கொண்ட பிரமாண வாக்குமூலத்தை தாண்டியது யார்? பகவத்கீதையும் மனுநீதியையும் கலைஞரை கிண்டல் பண்ணி மேடையில் பேசுறதையும் டெமோகிராபிக் ப்ரொஃபைல் மாறிடுச்சுன்னு சொல்றதையும் என் தீர்ப்பு அமல்படுத்தலன்னு சொல்றதும் இதெல்லாம் ஒரு நீதிபதியோட வேலையா? இப்ப நீதிபதி எல்லையை தாண்டினா மக்கள் எல்லையை தாண்ட தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. கலைஞரை மிமிக்ரி பண்றாங்க ஒரு மேடையில், அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? கச்சிராஜாவை போட உட்காடுறீங்க, பாண்டே கூட உட்காடுறீங்க, அரசியல்வாதியை போல பேசுறீங்க, எதிர்கருத்து வரத்தான செய்யும். எல்லா நீதிபதிக்கு வரலையே. அந்த நீதிமன்ற தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்கிறது. கனகராஜ் தீர்ப்புல தர்காவிற்கு 1920ஆம் ஆண்டு நீதிபதி ராமையர் வழங்கிய தீர்ப்பில் எந்த இடம் ஒதுக்கப்பட்டதோ அதிலிருந்து 15 மீட்டர் தாண்டி எந்த இடத்தையும் கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணு, ஹெச்ஆர்என்சியோட ஹையர் அபிஷியல் கேட்டு முடிவு பண்ணு இருக்கு. கோயில் நிர்வாகம் என்ன சொல்ற? ராமரவிக்குமார் பெட்டிஷன் போட்டனையும், ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல நீங்க ட்ரெடிஷனலா பண்ற இடத்துல பண்ணுங்கன்னா அவங்க உச்சி பிள்ளையார் கோயில் தான் நாங்கள் காலங்காலமா பண்றோம், அங்கே பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அவர் பெட்டிஷன்ல கூட வேற இடத்த கேட்கல. இந்த தீபத்தூண் ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல கிடையாது. தர்காவுக்கு சொந்தமான வழியை பயன்படுத்தாமல் போகவே முடியாது. இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல தான் வரணும். அர்ஜுன் சம்பத்தோ ராமரவிக்குமார் ஹெலிகாப்டர்ல வந்து தான் குதிக்கணுங்க. வேற வழியே கிடையாது. கொஞ்சம் தாண்டா விழுந்தா சோழி முடிச்சிடும். அப்படி இடத்துல இருக்காது. அடுத்து பாண்டி கோயிலில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஆள் ரங்கராஜ் நரசிம்மன் ஒரு ஆள் கேஸ் போட்டிருக்காரு. அழகர் கோயிலே அப்படி. இப்போ இது எதுவுமே மக்கள் பிரச்சனை கிடையாதுன்றதா முக்கியமான விஷயம். இன்னைக்கு செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மக்கள் வாழவே முடியல. இது எந்த பிரச்சனையும் பேசாத சங் பரிவார் கூட்டம் சென்சிட்டிவான இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அயோத்தியை போல மதுரையை திருப்பரங்குன்றத்தை மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அவர்கள் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. சரி, நாங்க ஒண்ணு கேட்டோம் நீதிமன்றத்தில், இந்த ஆடு கோழி வெட்டுனா புனிதம் கெட்டுரும் அப்படின்னு சொல்றாங்களே. அனுமன் சேனானது ஒரு வழக்கு, இந்து மக்கள் கட்சின்னு ஒரு வழக்கு. அனுமன் சேனாவும் இந்து மக்கள் கட்சியும் சொல்லட்டும், ஆடு கோழி வெட்டினால் புனிதம் கெட்டுவிடும் என்று எந்த இந்து மத நூல்களில் இருக்கிறது? ஒரு நூலை காட்ட சொல்லுங்க, ஒரு நூலை காட்ட சொல்லு. எதுவுமே இல்லை. பெட்டிஷன்லையும் கிடையாது, டைப் செட்லையும் கிடையாது, பேசுற போதும் கிடையாது. கடைசியா என்ன அவங்க பேசுறாங்கன்னா, நாங்கெல்லாம் இதெல்லாம் பேசின பிறகு ரிப்ளைல பதில் சொல்கிற போது ஆடு கோழி வெட்டுவது இஸ்லாம் மதத்தோட எசென்சியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் கிடையாதுன்னு பேசுறாங்க. அதுவா வழக்கு? சிக்கந்தர் மலை என்று கூப்பிடக்கூடாது. யார் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்டா? இஸ்லாமியர்கள் மனு கொடுத்தாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, நீதிமன்றம் வந்தாங்களா? எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை அங்க கிடையாது. வெள்ளையர் காலத்துல அந்த மலையின் ஒரு பகுதியில சிக்கந்தரை அடக்கம் செய்தால் சிக்கந்தர் மலையின் மலையோட ஒரு பகுதிக்கு பேரு, இன்னொரு பகுதி திருப்பரங்குன்ற மலை, அவ்வளவுதான். கந்தர் மலையின் பேரும் சில டாக்குமெண்ட்ல இருக்கு. இத 1815 இனாம் ரெஜிஸ்டர், 1863 மானிய ரெஜிஸ்டர், மதுரை மேனுவல், மதுரை கெஜட் எல்லாத்துலயும் இருக்கு இந்த விவரம். இன்னைக்கு தேதிக்கு நீங்க அளந்து பார்த்தாலும், இப்ப அரசு வழக்கறிஞர்கள் கூட அதை பார்த்தாங்க, அந்த அளவீடு என்பது இதுல என்ன போட்டிருக்கோ அதே அளவீடு துல்லியமா இருக்கு. இப்ப இது சர்வே ஸ்டோன் அப்படின்றதுக்கு 100% ஆதாரம் இருக்கிறது. ஆனா ஒரு சர்வே ஸ்டோனை தமிழ்நாடு போன்ற ஒரு விழிப்புணர்வு உள்ள மாநிலத்தில் ஒரு நீதிபதியை நான் போய் நேரடியா பார்த்தேன் என்று சொல்லி அதை தீபத்தூண் மாத்த முடியுமா அப்படின்னா அப்படி அற்புதங்கள் இப்ப நடக்குது. செக்ஷன் 28 படி கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபை பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறையின் கடமை. இதான் கோயிலோட பழக்கம் 300 வருஷமா. எனவே அந்த இடத்துல தான் தீபம் ஏத்த முடியும். ஒரு மலையில் 2 இடத்தில் தீபம் ஏத்த முடியாது என்பது கோயிலோட நிலைப்பாடு, கோயில் அர்ச்சகர்களின் நிலைப்பாடு, கோயில் ஸ்தானிகர்களின் நிலைப்பாடு. இது இன்னைக்கு நேத்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இந்த பிரச்சனை வர்றப்ப எல்லாம் 1981 இப்படி பிரச்சனை வந்திருக்கு. அன்னைக்கு யார் சீஃப் மினிஸ்டர்? எம்ஜிஆர். அன்னைக்கும் கோயில் இதே ஸ்டாண்ட் தான் எடுத்து. 1996 வழக்கு வந்திருக்கு. அன்னைக்கு யார் முதல்வர்? ஜெயலலிதா. ஜெயலலிதா அந்த பீரியட் முடிகிற நேரம் அது. அன்றும் இதே ஸ்டாண்ட் தான் கோயில் எடுத்திருக்காங்க. 2014 2 வழக்கு வருது நீதிபதி திரு வேணுகோபால் முன்பு. அன்னைக்கு இதே ஸ்டாண்ட் தான். 2017 அந்த 2 கேஸுக்கு ரிட் அப்பீல் வருது. அதுல இதே ஸ்டாண்ட் தான். அப்போ முதல்வர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர். இன்னைக்கும் கோயில் அதே ஸ்டாண்ட் தான். கோயில் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இந்த பிரச்சனை என்பது கோயிலோட பழக்க வழக்க மரபுக்கும் சங் பரிவார அமைப்புக்குமான பிரச்சனை. இத கவர்மெண்ட் எங்க வருது? அந்த கூட்டம் வர காரணமாக இருந்தவர்கள் அரசு அதிகாரிகள் தான். பிப்ரவரி 4 ஒரு 3000 பேரை மதுரை பழங்கண்ணத்துல கூட்டி ஒரு வெறி கூச்சல் போட்டார்கள். அங்கதான் கச்சிராஜா பேசினாரு, தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம், தர்காவை இடமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த RSS தலைவர் மோகன் பகவத், திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது இந்துக்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நீதித்துறையை நேரடியாக மிரட்டி பேசினார். கடந்த 31 தமிழ்நாட்டுக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திருப்பரங்குன்றம்
தீபத்தை ஏற்ற விடாமல் தடுப்பவர்கள் முட்டாள்கள், அவர்களை சிவன் பார்த்து கொள்வார் என்று பேசினார். கடந்த ஓராண்டாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி, அனுமன் சேனா, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் அனைத்தும் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் களமிறங்கி தமிழ்நாட்டு மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தியே தீர்வோம் என்று திட்டமிட்டு பணியாற்றி வருகிறார்கள். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தின் சவாலை, சங் பரிவாரின் சவாலை தமிழர்கள் நாம் ஏற்றே தீர வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி பிரச்சனையிலே அவர்கள் வெற்றி பெற அனுமதித்தது போல் தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நாம் ஒருபோதும் அவர்களை அனுமதிக்க கூடாது என்பதுதான் நமது உறுதிமொழியாக, செயல் திட்டமாக, வேலைப்பாடாக இருக்க வேண்டும். ஆர்எஸ்எஸின் சவாலை நாம் எதிர்கொள்வோம், அதில் தயங்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை கடந்த ஓராண்டாக மதுரையில் நடந்து கொண்டு இருக்கிறது. 2024 வருடம் டிசம்பர் 25 ராஜபாளையத்திலிருந்து அபுதாயிர் என்ற ஒரு இஸ்லாமியர், ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கார் அவர். அந்த ஊரில் அவங்க குடும்பம் ஒன்று தான் இஸ்லாமிய குடும்பம், மீதி எல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், தமிழர்கள். அவர்களை அழைத்து கொண்டு டிசம்பர் 25, 2024 அதிகாலை மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு வராங்க. வந்து ஆட்டை பிடித்து கொண்டு மேலே மலையிலே நேர்த்திக்கடன் கந்தூரி கொடுப்பதற்காக மலைக்கு செல்கிறார்கள். போகிற வழியில் திருப்பரங்குன்றம் காவல் சார்பாய்வாளர் கம்பன் தலைமையிலான போலீஸார் தான் தடுக்கிறாங்க. தடுத்து ஆட்டையும் கைது பண்ணி அவர்களையும் கைது பண்ணி திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அங்கு திருப்பரங்குன்றம் காவல் நிலைய ஆய்வாளர் மதுரை வீரன் அவர்களை மிரட்டி எஃப்ஐஆர் போட்டு அனுப்பி விடுறார். உள்ளூர் ஜமாத்து, இந்தியா கூட்டணி கட்சி எல்லாரும் கேட்குறாங்க, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன உத்தரவு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் மேலிடத்து உத்தரவு தான் சொல்கிறாரு. எந்த உத்தரவையும் காட்டலை. போராட்டம் நடத்துகிறாங்க உள்ளூர் ஜமாத்தும் இந்தியா கூட்டணி கட்சியும். கமிஷனர் லோகநாதன் பேசுகிறாரு, இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க பாய், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும், நீங்கள் உங்களுக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு நேரடியாக மிரட்டுறாரு. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை சந்தித்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்தம்மா ஒன்றும் பண்ணலை. டிசம்பர் 31 ஆர்டிஓ கண்ணன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் கோயில் சார்பாக வந்த உதவி ஆணையர் தர்கா பகுதியிலே ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று கோரிக்கை வைக்கிறார். இப்போ ஆர்டிஓ கண்ணன் கேட்குறாரு, வெட்டக்கூடாதுன்னா இதெல்லாம் ஆர்டர் கொடுங்க, கோர்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு. என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்றார். தர்கா தரப்பிடம் கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு. இவங்க ஏராளமான ஆதாரங்கள், புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆர்டிஓ கண்ணன் சொல்கிறாரு, எல்லாம் சரிதான் பாய், மெஜாரிட்டி விரும்புகிறாங்கல்ல, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க என்று சொன்னவுடன் இவரிடம் நீதி கிடைக்காது என்று சொல்லி இஸ்லாமியர்கள் வெளியில் வந்துடுறாங்க, புறக்கணிப்பு செஞ்சுட்டு. தர்கா நிர்வாகம், அவர்கள் வழக்கறிஞர்கள். அதற்கு பிறகு அவர் கூட்ட பதிவை செய்கிற போது இருதரப்பும் ஆவணங்கள் தரவில்லை, ஆதாரம் தரவில்லை. எனவே இஸ்லாமியர்கள் சிவில் கோர்ட்டை அணுகி ஆடுகோழி வெட்டுறது தொடர்பாக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஆர்டிஓ கண்ணன் பதிவு செய்கிறார். இதுக்கு எதிராக கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க, ஒன்றும் கிடையாது. பிப்ரவரி 4 ஒரு பெரிய போராட்டத்துக்கு இந்து முன்னணி குன்றம் காப்போம், குமரன் காப்போம் என்று ஒரு போராட்டத்துக்கு கூப்பிட்றாங்க. ஒரு நச்சு பிரச்சாரம் தொடர்ந்து ஒரு வாரம் மதுரையில் நடக்குது, சோசியல் மீடியாவில் நடக்குது. பிப்ரவரி 3 144 போடப்படுது. இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து இன்றைக்கு திருப்பரங்குன்றம் வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் தான் அன்னைக்கு வழக்கு விசாரித்தார். அவர்கிட்ட 144 சேலஞ்ச் பண்ணி வராங்க. போராட்ட அனுமதி தொடர்பான வழக்கு இன்னொரு நீதிபதி தனபால் முன்பு இருக்கிறது.
அங்கே போகாமல் இவர்கிட்டே ரெண்டே ஆள் கேட்குறாங்க. அப்போது அரசு வழக்கறிஞர்கள் பேசி 144 இருந்தாலும் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களே ரிலீஸ் பண்ணுறோம் என்று அந்த கூட்டம் வர காரணமாக இருந்தவர்கள் அரசு அதிகாரிகள் தான். பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு 3000 பேரை மதுரை பழங்கண்ணத்தத்தில் கூட்டி ஒரு வெறி கூச்சல் போட்டார்கள். அங்கே தான் கச்சிராஜா பேசினார், தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம், தர்காவை இடமாற்றி கொள்ள வேண்டும் என்று பேசினார். கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம், அவரை என்எஸ்சியை போடுங்கன்னு. அன்றைக்கே 10 பேரை குண்டாஸ் என்எஸ்சியை போட்டிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் எந்த நடவடிக்கையும் பண்ணல. அன்னைக்கு கோயிலுக்குள்ளே புகுந்து பாஜக காரர்கள் பிஜேபி கொடியை வச்சு பாரத் மாதா கி ஜெயின் கோஷம் போட்டு பிரச்சனை பண்ணான். அவனை கூட ரிமாண்ட் பண்ணல. ஆனால் கூட்டமைப்பு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டால் அது காவல்துறையும் தரல, கோர்ட்டும் தரல. இப்படி தான் மதுரையில் பிரச்சனை தொடங்கி வந்துச்சு. அடுத்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு. அந்த தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுவக்கூடாதுன்னு வந்தாங்க. ஆடு கோழி ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்று நீதிமன்றத்தில் கேட்டால், இது சைவ ஆகம கோயில், எனவே ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் நீதிமன்றத்தில் அனைத்து சாதி அர்ச்சகர் சங்கம் சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்தோம். தர்கா சார்பில் நான் பேசினேன். நீதிபதி 2 நீதிபதிகளுடைய மாறுபட்ட கருத்து வந்து 3ஆம் நீதிபதி விஜயகுமார்கிட்ட வந்துச்சு. விஜயகுமார்கிட்ட கேட்குற போது நான் சொன்னேன், 1950லேருந்து 2025 வரை எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க, மத பழக்க வழக்கம் சடங்கு தொடர்பான எந்த தீர்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மதத்தின் நூல்களை வைத்து, ஒரு மதத்தின் இலக்கியத்தை வைத்து இன்னொரு மதத்தோட பழக்கம் வழக்கம் மரபை கேள்வி கேட்கறது எங்கேயாவது இருக்கா? ஏதாவது ஒரு வழக்கம் முன்னாதாரம் காட்ட முடியுமா? நீங்கள் கீதையை வைத்து, வேதத்தை வைத்து, ராமாயணத்தை வைத்து, மகாபாரதத்தை வைத்து இஸ்லாம் மதத்தில் நடக்கிற பள்ளிவாசல் நடக்கிற ஒரு சடங்கை கேள்விக்குட்படுத்த முடியுமா? பைபிள் சார்ந்த ஒரு விஷயத்தை கேள்வி எடுத்த முடியுமா? சர்ச்சில் நடக்கிறத கேட்க முடியுமா? சமண மதத்தில் நடக்கிறத கேட்க முடியுமா? நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையில் உள்ளதை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது சைவ கோயில், சைவ ஆகம கோயில், அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுத்தாங்களான்னா எந்த ஆதாரம் கொடுக்கல. அது ஆகம கோயிலே கிடையாது, குடவரை கோயில், அதுக்கு ஆதாரம் கொடுக்கல. ரெண்டாவது, ஒருத்தருக்கு எனக்கு அடிப்படை உரிமை பாதிக்குது அப்படின்னா அவர் கோர்ட்டுக்கு போய் கேட்கலாம். இன்னொருத்தரோட மத வழிபாட்டு உரிமை, அடிப்படை உரிமை ஆர்டிகல் 25ல், ஆர்டிகல் 26ல் ஒரு மத வழிபாட்டு தளத்தை நிர்வகிக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. ஆர்டிகல் 25, 26ல் ஏன் உரிமை பாதிக்கப்படுது, எனக்கு உரிமை வேணும் ஒருத்தன் கோர்ட்டுக்கு வரலாம். ஆனால் இன்னொருத்தரோட அடிப்படை உரிமையை ரத்து பண்ணு, அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு வரான். இதையும் கோர்ட் ஏற்றுக்கிறது. சரி, நாங்கள் ஒன்று கேட்டோம் நீதிமன்றத்தில், இந்த ஆடு கோழி வெட்டுனா புனிதம் கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அனுமன் சேனானது ஒரு வழக்கு, இந்து மக்கள் கட்சின்னு ஒரு வழக்கு, அனுமன் சேனாவும் இந்து மக்கள் கட்சியும் சொல்லட்டும், ஆடு கோழி வெட்டினால் புனிதம் கெட்டுவிடும் என்று எந்த இந்து மத நூல்களில் இருக்கிறது? ஒரு நூலை காட்ட சொல்லுங்க, ஒரு நூலை காட்ட சொல்லு. எதுவுமே இல்லை. பெட்டிஷன்லையும் கிடையாது, டைப் செட்லையும் கிடையாது, பேசுகிற போதும் கிடையாது. கடைசியாக என்ன அவங்க பேசுகிறாங்கன்னா, நாங்கள்லாம் இதெல்லாம் பேசின பிறகு ரிப்ளையில் பதில் சொல்கிற போது, ஆடு கோழி வெட்டுவது இஸ்லாம் மதத்தோட எசென்சியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் கிடையாதுன்னு பேசுகிறாங்க. அதுவா வழக்கு? அதையா நீதிமன்றம் விசாரிக்க முடியும்? இப்போ என் பக்கத்து வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றது எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் போக முடியுமா சொல்லுங்கள்? அப்படி தான் இந்த வழக்கு. எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த ஆவணமும் இல்லாமல், எந்த சான்றும் இல்லாமல், சாட்சியமும் இல்லாமல் கற்பனையாக ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டது. அங்கே போய் நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு கற்பனையை பரப்பி கோயில் இருக்க பக்கம் சாப்பிட்டாங்க எல்லாம் சொல்லி, இப்போ தான் புதுசாக ஆடு கோழி வெட்டுவதை போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி அதிகாரிகள் துணையோடு நீதிமன்றத்தில் அந்த கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க. இன்னொன்று, சிக்கந்தர் மலை என்று கூப்பிடக்கூடாது. யார் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்டா? இஸ்லாமியர்கள் மனு கொடுத்தாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, நீதிமன்றம் வந்தாங்களா? எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனையே அங்கே கிடையாது. வெள்ளையர் காலத்தில் அந்த மலையின் ஒரு பகுதியில் சிக்கந்தரை அடக்கம் செய்தால் சிக்கந்தர் மலையின் மலையோட ஒரு பகுதிக்கு பேர், இன்னொரு பகுதி திருப்பரங்குன்ற மலை, அவ்வளோதான்.
ஸ்கந்தர் மலையின் பேரும் சில டாக்குமெண்ட்டில் இருக்குது. இதை 1815 இனாம் ரெஜிஸ்டர், 1863 மானிய ரெஜிஸ்டர், மதுரை மேனுவல், மதுரை கெஜட் எல்லாத்துலேயும் இருக்குது இந்த விவரம். இதை 1923 25/8/1923 மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் என்பவர் 1921 அந்த வழக்கை விசாரிக்கிறார். 21வது வருஷம், 22வது வருஷம், 23வது வருஷம் 35 சாட்சிகளை விசாரித்து அரசு தரப்பு, தர்கா தரப்பு, கோயில் தரப்பு வழக்கறிஞரை அழைத்து சென்று நேரடியாக பார்த்து சாட்சியல் ஆவணங்கள் அங்கே என்னென்ன இருக்குது, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது எல்லாத்தையும் மார்க் பண்ணி 35 நாட்கள் விசாரணை நடத்தி தீர்ப்பு சொல்கிறாரு. அந்த தீர்ப்பில் சிக்கந்தர் மலையின் பேர் இருக்குது, ஸ்கந்தர் மலையின் பேர் இருக்குது என்ற விவரம் இருக்கிறது. எல்லா மன்னர்களும் 2 மத வழிபாட்டு தலங்களுக்கும் உதவிகள் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக அங்கே சமணர் வழிபாட்டு தலங்கள் இருக்குது, நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறை இருக்குது, கருப்பு கோயில் இருக்குது, தாய் தெய்வ வழிபாட்டு முறை இருக்குது, ஒரு 6-7 வழிபாட்டு முறை இருக்கக்கூடிய சிவனுக்கு அங்கே வழிபாட்டு தலங்களுக்கு, முருகனுக்கு இருக்குது. சரி, நாம் நீதிபதி விஜயகுமார்கிட்ட கேட்டோம், முருகனுக்கு ஆடு கோழி வெட்டினா புனிதம் கெட்டுன்னு எங்கே இருக்குது? திருமுருகாற்றுப்படையில் என்ன இருக்குது? அதை கொடுத்தோம். பல்வேறு சங்க இலக்கியங்களை தொகுத்து கொடுத்தோம். முருகனுக்கு ஆடு வெட்டி திணை அரிசியிலே ரத்தத்தை கலந்து படையில் இட்டது அப்படின்றது தமிழரோட மரபாக இருந்திருக்கு. எப்படி ஆடு கோழி வெட்டினா முருகன் கோயில் தீட்டாயிரும், மலை தீட்டாயிரும் எப்படின்னு சொல்கிறாங்க? வெளியில் நீ என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நீதிமன்றத்துக்கு வருகிற போது அதுக்கு சாட்சியும் ஆவணங்களும் வேண்டும். ஆனால் எதுவுமே கொடுக்கல நீதிபதிகிட்ட. ஆனாலும் அவர்கள் தீர்ப்பை வாங்கினாங்க. 3வது ஒரு கற்பனை சர்வே கல்லை தீபத்தூண் என்று சொன்னது. 1923 2024 வரை ஒரு 19 வழக்கு இருக்கு. எந்த வழக்கிலும் தர்கா பக்கத்தில் ஒரு தீபத்தூண் இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. நீதிபதி ராமையர் தீர்ப்பில் மலைக்கு கீழே முருகன் கோயில் இருக்கிறது, மலை உச்சியில் தர்கா என்ற ஒரு புனித இடத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். உண்மையிலே அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றி இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பார மாட்டாரா? அன்னைக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு போல அரசியல் கிடையாது. இந்த தீப பிரச்சனை தொடர்பாக ஒரு 30 ஆண்டுகளாக இந்து முன்னணி மதுரையிலே தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சி பண்ணி மக்கள் ஆதரவு இல்லாமல் தோற்று போன ஒரு இயக்கம் இன்னைக்கு நீதித்துறை வழியாக உயிரூட்டி அதை பிரச்சனையாக கொண்டு வராங்க. இந்த 30 வருஷம் RSS தொடர்ச்சியாக வேலை செய்து அவர்கள் ஆட்களை நீதிபதியாக, வழக்கறிஞர்களாக, அரசு வழக்கறிஞர்களாக, காவல்துறை அதிகாரிகளாக, IAS ஆக, IPS ஆக, வருவாய்த்துறை அதிகாரியாக எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு அதை செய்கிறாங்க. இந்த கார்த்திகை தீபம் பிரச்சனையில் ஒரு பொய்யான கருத்து திரும்ப திரும்ப பரப்பப்படுகிறது. தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அரசு மறுக்கிறது. அப்படி கிடையாது. அரசுக்கு அந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. தர்காவுக்கு அந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. முதல் விஷயம், அங்கு கார்த்திகை தீபம் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் இந்த வருஷம் ஏற்றப்பட்டது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாயக்கர் காலத்திலிருந்து 250 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே தான் தீபம் ஏற்றுறாங்க. ஏன் தீபம் ஏற்றுறாங்க அந்த இடத்துல? கோயில் பட்டர்கள், கோயில் ஸ்தானியர்கள் நீதிமன்றத்தில் சொன்னதா பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில், அதான் கருவறைக்கு மேலே உள்ள இடத்துல தான் ஏற்றணும் என்பது இந்த கோயிலோட மரபு. கச்சாரன்சி ஆக்ட் செக்ஷன் 28 படி கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபை பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலைத்துறையின் கடமை. இதுதான் கோயிலோட பழக்கம் 300 வருஷமா. எனவே அந்த இடத்துல தான் தீபம் ஏற்ற முடியும். ஒரு மலையில் 2 இடத்தில் தீபம் ஏற்ற முடியாது என்பது கோயிலோட நிலைப்பாடு, கோயில் அர்ச்சகர்களின் நிலைப்பாடு, கோயில் ஸ்தானிகர்களின் நிலைப்பாடு. இது இன்னைக்கு நேற்று இந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இந்த பிரச்சனை வர்றப்ப எல்லாம் 1981 இப்படி பிரச்சனை வந்திருக்கு. அன்னைக்கு யார் சீஃப் மினிஸ்டர்? எம்ஜிஆர். அன்னைக்கும் கோயில் இதே ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கு. 1996 வழக்கு வந்திருக்கு. அன்னைக்கு யார் முதல்வர்? ஜெயலலிதா.
ஜெயலலிதா அந்த பீரியட் முடிகிற நேரம் அது. அன்றும் இதே ஸ்டாண்டு தான் கோயில் எடுத்திருக்கிறாங்க. 2014 2 வழக்கு வருது நீதிபதி திரு வேணுகோபால் முன்பு. அன்னைக்கு இதே ஸ்டாண்டு தான். 2017 அந்த 2 கேஸுக்கு ரிட் அப்பீல் வருது. அதுலேயும் இதே ஸ்டாண்டு தான். அப்போ முதல்வர் யார்? எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர். இன்னைக்கும் கோயில் அதே ஸ்டாண்டு தான். கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த பிரச்சனை என்பது கோயிலோட பழக்க வழக்க மரபுக்கும் சங் பரிவார அமைப்புக்குமான பிரச்சனை. இதை கவர்மெண்ட் எங்கே வருது? மற்றவங்களாம் எங்கே வராங்க? கோயில் தான் முடியாதுன்னு சொல்லுது. இதுவரை நீ என்ன பேசுன? கோயிலோட பழக்கத்தை மாற்றக்கூடாது, ஆகமத்தை மாற்றக்கூடாது, எல்லாம் நீ தான் சொன்ன. 1996 முதல் தீர்ப்பு, நீதிபதி கனகராஜின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தான் இவங்க சொல்கிறாங்க, தர்காவில் வந்து 15 மீட்டர் தாண்டி ஏற்றிக்கிற சொல்லிட்டாரு, அந்த தீர்ப்பை அமல்படுத்தணும்னு தான் இவங்க எல்லாம் பேசுகிறது. அந்த தீர்ப்பில் அந்த வழக்கை பதிவு செய்தவர் இந்து முன்னணியிலிருந்து வெளியேறிய தியாகராஜன் என்பவர். அந்த வழக்கில் 3வது எதிர்மனுதாரர் ஜெயலலிதாவை சேர்த்திருக்கார். அவர் 7வது எதிர்மனுதாரர் ராமகோபாலன் இருக்கிறார். ராமகோபாலன் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பெட்டிஷனை அலோவ் பண்ணாதீங்க, மத விவகாரம் வழிபாட்டு விவகாரங்கள் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. இன்னைக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கண்டுபிடிச்சாரே சர்வேக்கல்ல தீபத்தூண்னு, அந்த இடத்த ராமகோபாலன் சொல்லலை. ராமகோபாலன் என்ன இடத்த சொல்கிறாரு? காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் ஒரு தூண் இருக்குது, அங்கே தான் காலங்காலம் தீபம் ஏற்றுவாங்கன்னு ராமகோபாலன் கையொப்பம் விட்டு கவுண்டர் அஃபிடவிட் உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கில் நீதிபதி கனகராஜ் அவர்கள் பக்தர்கள் யாராவது கோரிக்கை வைத்தால் கோயில் நிர்வாக இடத்த முடிவு பண்ணணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்கார். அவ்வளோதான் தீர்ப்பு. அதில் ட்ரெடிஷனல் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடியது உச்சி பிள்ளையார் கோயில் தான். இந்த வழக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பு வரும்போதே அவங்க தரப்புல இருந்து சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு பிஹெச்டி தீசிஸ் கொடுத்தேன். அவங்க தொல்லியல் துறையோட ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை வாசித்தா அதுக்கு நமக்கு சாதகமான டாக்குமெண்ட். 1981 தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட ஒரு நூலில் தீபத்தூண்னா என்னன்னு சொல்லியிருக்கு. அந்த தீபத்தூண் மலை உச்சியில் கிடையாது, மலையின் நடுவில். அந்த தீபத்தூணில் அனுமான் சிலை இருக்கும், அதில் கல்வெட்டு இருக்கும், அதில் இன்னென்ன வாசகங்கள் இருக்கும், புண்ணியவான்கள் இங்கே தீபம் ஏற்றுவார்கள் என்ற வார்த்தை அதில் இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார். அந்த அடையாளங்களோடு இன்றைக்கி ஒப்பிட்டு பார்த்தா கோயிலிருந்து 200 வருஷமாக ஏற்றுறதா சொல்கிறாங்களே அந்த தீபத்தூண் தான் அந்த 1981 தொல்லியல் துறையின் புத்தகத்தில் உள்ள தீபத்தூண். ஒரு மலையில் ஒரு தீபத்தூண் தான் இருக்கும். நேற்று அந்த மலைக்கு நான் போனேன். நேற்று 2 வழக்கு வந்துச்சு, அதுக்காக பார்க்குறதுக்கு போனேன். இந்த மரத்தில் பாகிஸ்தான் கொடியை கட்டான்னு ஒரு பொருளையை கிளப்புனாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பக்கம் தர்கா, அந்த மண்டபமெல்லாம் இருக்குது, இன்னொரு புறம் இவங்களோட கொடிமரம் இருக்குது. அதில் ஒரு மரம், மலை உச்சியில் கொடி மரத்தை தனியாக வச்சா, ஒரு மரத்தில் ஒரு கொடி, மரத்தில் ஒரு கம்பம், அதில் ஒரு கொடி வச்சுருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷம் சந்தன கூடுக்கு அந்த கொடி ஏற்றுறாங்க. தனியாக வச்சா விழுந்துறனால மரத்துக்குள்ளே அந்த கொடியை வைத்து ஏற்றுறாங்க. இவ்வளோதான் அதில் விஷயம். இது 2க்கும், தர்காவுக்கும் இந்த கொடி மரத்துக்கும் இடையில இப்படி இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது அந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கண்டுபிடித்த சர்வே ஸ்டோன் என்ற தீபத்தூண். அந்த இடம் மலையோட கடைசி எட்ஜு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அதில் ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்குது. அதில் எந்த எழுத்தும் கிடையாது, எந்த சின்னமும் கிடையாது, அனுமார் படமும் கிடையாது. இப்போ எது தீபத்தூண் என்பதற்கான ஆதாரம், கல்வெட்டு ஆதாரம் இருக்குது. சரி, இது என்ன? தர்கா பக்கத்தில் இருக்கிறது என்ன? அது 100% சர்வே ஸ்டோன். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதற்கான ஆவணங்களை நான் நீதிமன்றத்தில் இதே போல் டைப் செட் போட்டு கொடுத்தோம். 1899 வெள்ளையர் காலத்தில் வெளியிடப்பட்ட சர்வே டிபார்ட்மெண்ட்டோட புத்தகம். அதில் மிக தெளிவாக இது எவ்வளவு ஹைட்டில் இருக்குது இப்படி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில்
த கிரேட் ட்ரிகோனோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வால்யூம் 24. அதில் பிரின்சிபல் அண்டு செகண்டரி ஸ்டேஷன்ஸ் அண்ட் அதர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸோ இப்படி சொல்லி வராங்க. இதை வெளியிட்டது மேஜர் ஜெனரல் ஸ்ட்ராகன் அப்படின்ற சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. 1899 இந்த நூலை வெளியிடுகிறார்கள். அந்த நூலில் மதுரை திருப்பரங்குன்ற மலையில் 2 இடத்த குறிப்பிடுறாங்க. பேர் சிக்கந்தர் மலைன்னு குறிப்பிடுறாங்க. சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுரா டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, 152 அடி உயரத்தில் இருக்குது, ஹைட் ஆஃப் ஸ்டேஷன் போடுறாங்க. அதில் 1865 தர்காவிலேருந்து 50 யார்ட்ஸ் தள்ளி இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது 1808-09 2வது ஸ்டேஷன் உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் தர்காவிலேருந்து 53 யார்ட்ஸ் தொலைவில் 1070 அடி உயரத்தில் இருக்குதா ஆவணம் இருக்குது. இது வெள்ளையர் காலத்தில். அதற்கு பிறகு 2022 அப்துல் ஜப்பார்னு ஒரு நண்பர் திருப்பரங்குன்றத்தில் வசிக்கக்கூடியவர், அவர் கேட்குறாரு சிக்கந்தர் தர்காவில் எத்தனை சர்வே ஸ்டேஷன் இருக்குது என்று இந்திய அரசின் சர்வே டிபார்ட்மெண்ட் கேட்குறாரு. அவங்க கொடுத்த தகவல் மார்ச் 21 தகவல் கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவலில் டேராடூன்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்த அதிகாரி பேர் பழனிமுத்து. அதில் 2 ஹில் ஸ்டேஷன் இருக்குது, 1808 1871 அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் அளந்து பார்த்தாலும், இப்போ அரசு வழக்கறிஞர்களோடு அதை பார்த்தாங்க, அந்த அளவீடு என்பது இதில் என்ன போட்டிருக்கோ அதே அளவீடு துல்லியமாக இருக்குது. இப்போ இது சர்வே ஸ்டோன் அப்படின்றதுக்கு 100% ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு சர்வே ஸ்டோனை தமிழ்நாடு போன்ற ஒரு விழிப்புணர்வு உள்ள மாநிலத்தில் ஒரு நீதிபதியை நான் போய் நேரடியாக பார்த்தேன் என்று சொல்லி அதை தீபத்தூண் மாற்ற முடியுமா அப்படின்னா அப்படி அற்புதங்கள் இப்போ நடக்குது. நீதிமன்றத்தில் கடைசியாக அன்றைக்கி நான் வாதிட்டு முடிச்சோன்னையும் நீதிபதி என்கிட்ட சொல்கிறார், வாஞ்சிநாதன் கவர்மெண்ட் அட்வொகேட் எப்படி பேசினார் அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. வெளியில் போய் ஏதாவது விமர்சனம் பண்ணிடுவோன்னு நான் பேசாமல் நிற்கிறேன். சொல்லுங்கள் அப்படின்றாரு. நல்லா தாங்க பேசினாருன்னு சொன்னேன். சரி, நான் இப்போ மலைக்கு ஆய்வு பண்ண போகிறேன், நான் என் துணைவியாரோடு போவேன், அவங்க முருக பக்தர், இதையெல்லாம் நீங்கள் மீடியாவில் பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு உங்களோட உள்ள ஃபைட்டு பர்சனல் கிடையாது, உங்கள் ஐடியாலஜியோட தான் எனக்கு ஃபைட்டு அப்படின்னு சொன்னேன். சரின்னு கேட்டார். அடுத்து ராம ரவிக்குமாரோட வழக்கறிஞர் சொல்கிறாரு, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா மலைக்கு போகிறீங்கன்னா நாங்கள் கூட வரோம் அப்படின்னு கேட்டார். ராம ரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன். அப்போ ஜட்ஜு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்ன சொன்னார்னா, இல்லை நான் மட்டும்தான் போவேன், நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு தேதியில் தர்கா பார்ட்டியே கிடையாது. அன்னைக்கு தான் தர்காவை பார்ட்டியாக சேர்க்குறாரு. போயிட்டு வந்துடுறாரு. 1 நாள் 2 நாள் கழித்து தர்காவிலேருந்து வராங்க. வந்து இந்த பிரச்சனையில் மெயினாக பேசக்கூடிய எதிர்மனுதாரர்கள் நாங்கள் தான். எங்களை பார்ட்டியாக சேர்க்காமல் போட்டிருக்காங்க. எங்களை பார்ட்டியாக சேர்க்காமல் நீங்கள் போய் அங்கே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எல்லா தரப்பு வக்கீல் இல்லாமல் நீங்கள் போய் பார்த்தது எப்படி செல்லும் அப்படி சொன்னோன்னையும் அதையெல்லாம் கேட்டு தீர்ப்பில் எழுதுறாரு, நான் ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்தேன், நான் தான் மலைக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, நீங்கள் தான் யாரும் வரல, இப்படி எழுதுறார் தீர்ப்பில். சரி, தீபத்தூணுக்கு என்ன ஆதாரம்? இவர் போய் பார்த்தாராம், அது மேலே ஒரு கல் இருந்துச்சு, ஒரு தூண் இருந்துச்சு, அது மேலே ரவுண்டாக வட்டமாக இருந்துச்சு, இதுதான் தீபத்தூணுக்கான ஆதாரம். இன்னும் கோர்ட்டில் கேட்டார், அந்த தூணை சமீபத்தில் யாரோ சுற்றி கட்டையெல்லாம் அடுக்கி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே, யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டார் ஓப்பன் கோர்ட்டில். எல்லோரும் பேசாமல் இருந்தாங்க. கோயில் தரப்பு அட்வொகேட்டை கேட்டார். அவர் சொன்னார், நாங்கள் தான் பண்ணோம். ஓ அப்படியான்னு குறிச்சிக்கிட்டார். அடுத்து தர்காவுக்கு காம்பவுண்டர் இருக்கான்னு கேட்டார். ஆமாம் காம்பவுண்டர் இருக்குன்னு ஒரு போலீஸ் எஸ்ஐ சொன்னார். எவ்வளோ தூரம் இருக்கும் அங்கேருந்து அந்த தூண்? ஒரு 50-60 மீட்டர் இருக்கும் அப்படின்னு, அதையும் குறிச்சிக்கிட்டார். இதுதான் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஆர்டர் எழுதுறதுக்கான ஆதாரம். எப்படி? ஒரு ஏட்டுகிட்ட கேட்டது, கோயில் அட்வொகேட்டை கேட்டது. இதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயில் நிர்வாகம் இப்போது அந்த இடத்த சுற்றி கட்டையை அடக்கிற போது தர்காவிலேருந்து போய் தடுக்கலை, இப்போ அவங்களுக்கு சொந்தமான இடத்தெல்லாம் தடுத்துருப்பாங்க, அதனால் அது அவங்களுக்கு சொந்தம் இல்லை, தர்கா கோயிலுக்கு சொந்தம். இது ஜட்ஜ்மெண்ட்டு. ரெண்டாவது, காம்பவுண்டு பண்ணியிருக்காங்கல்ல, அதோடு அவங்க இடம் முடிஞ்சிடும். இல்லைன்னா காம்பவுண்டு தள்ளி பண்ணியிருப்பாங்கல்ல. உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, நீங்கள் 5 சென்ட்டில் வீடு கட்டுறீங்க, ஒரு 10 சென்ட்டில் காம்பவுண்ட் பண்ணுறீங்க, அதோடு உங்கள் இடம் முடிஞ்சிருமா?
அந்த நீதிமன்ற தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்கிறது. கனகராஜ் தீர்ப்பில் தர்காவிற்கு 1920ஆம் ஆண்டு நீதிபதி ராமையர் வழங்கிய தீர்ப்பில் எந்த இடம் ஒதுக்கப்பட்டதோ அதிலிருந்து 15 மீட்டர் தாண்டி எந்த இடத்தையும் கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணு, ஹெச்ஆர்என்சியோட ஹையர் அஃபீஷியல் கேட்டு முடிவு பண்ணுன்னு இருக்கு. கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறார்? ராமரவிக்குமார் பெட்டிஷன் போட்டனையும் ராமரவிக்குமார் பெட்டிஷனில் நீங்கள் ட்ரெடிஷனலாக பண்ணுற இடத்துல பண்ணுங்கன்னா அவங்க உச்சி பிள்ளையார் கோயில் தான் நாங்கள் காலங்காலமாக பண்ணுறோம், அங்கே பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அவர் பெட்டிஷனில் கூட வேறு இடத்த கேட்கல. இந்த தீபத்தூண் ராமரவிக்குமார் பெட்டிஷன்லேயே கிடையாது. அந்த கேஸில் ஒன்றில் நான் ஆர்கியூ பண்ண பிறகு அடுத்து 2-3 கேஸு அடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் மனு அனுப்பி இந்த கேஸ் வழக்கு விசாரணைக்கு வந்து ஆர்கியூமெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க திரும்ப ஒரு பெட்டிஷன் போட்டு அதில் இதெல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து தர்கா தரப்புலேருந்து வாய்தா கேட்குற போது மூத்த வழக்கறிஞர் மோகன் வந்தார். எங்களுக்கு 2 வாரம் நாள் டைம் வேணும், நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, இதில் அர்ஜென்ட் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு வாய்தா வேணும்னா நீங்கள் நேரில் வாங்க அப்படின்ட்டார். மோகன் என்ன சொன்னார்னா, நேரில் வந்தாலும் இது தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் டென்ஷன் ஆகிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு விட்டார். கால் த நெக்ஸ்ட் கேஸ் அப்படின்ட்டார். அடுத்து வியாழக்கிழமை அந்த வழக்கு போட்டார். எல்லாரும் ஆன்லைனில் காத்திருக்காங்க. சாயந்தரம் 6 மணி வரைய வழக்கு எடுக்கலை. ஒரு 6:30 மணிக்கு வழக்கு எடுக்கிறாரு. அப்போ ஆன்லைனில் அவர் பழைய ஏஜி சண்முக சுந்தரம் கோயிலுக்கு வந்தார். எல்லோரும் இருக்கிறாங்க. இப்போ பிஏவை கூப்பிட்டு அந்த ஆன்லைன் இது வீடியோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியா அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டார். அவங்க வெயிட் பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு, ஆஃப் பண்ணு. மோகன் வந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டார். எனக்கு பிபி சுகர்லாம் இருக்குது, எனக்கு டயர்டு வேறு ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் அப்படி கேட்க முடியாது, நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக வரட்டும் அப்படின்ட்டார். அடுத்த நாள் காலையில் வழக்கு வருது. அன்றைக்கி தான் வக்ஃபோர்டுக்கே நோட்டீஸே வருது. அதுக்கு முன்னாடி அவங்க வரவே இல்லை. வக்ஃபோர்டு அதுக்கு சேர்த்து கடைசி நாள் வருது. அன்னைக்கு வந்து மோகன் நேராக வராரு. நேராக வந்து சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு பிபி சுகர்லாம் நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பேசலாமான்னு கேட்டு பேசுகிறாரு. அடுத்து இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு, இப்படி தான் தீர்ப்பு வரும், நீதிபதி இப்படி தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சொன்னது தான் இதையும் சொல்கிறோம். இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடத்துல இருக்குது அப்படின்றதே பிரச்சனை. ஒரு உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷனில் 226 எதை தீர்மானிக்கணும் எதை தீர்மானிக்கக்கூடாதுன்னு பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்றத அங்கே தீர்மானிக்க முடியாது. ஒரு சங்கதி சரியாக தவறாக அங்கே தீர்மானிக்க முடியாது. அதுக்கு எவிடன்ஸ் எடுத்து சிவில் கோர்ட்டில் தான் தீர்மானிக்கணும். இப்போ அது தீபத்தூணா இல்லையா, சர்வே தூணா இல்லையா, சமணர் தூணா இல்லையா, இது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இதை உயர்நீதிமன்றத்தில் எப்படி தீர்மானிக்க முடியும்? அதுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கணும், அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணணும், மலையில் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் ஒரு எக்ஸ்பர்ட்டு அல்லது ஒரு கமிஷனர். ரெண்டாவது, அந்த இடம் யாருக்கு சொந்தமான இடத்துல இருக்குது? 1923 தீர்ப்பில் தர்கா, நெல்லித்தோப்பில் உள்ள பகுதிகள், தர்கா அமைந்திருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதி, ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் என்னன்றது இன்று வரை வரையறுக்கப்படவில்லை. அப்போ அந்த எல்லையை இன்னும் பிரிக்கலை. இது 2021 நீதிபதி இளங்கோவன் முன்னாடி ஒரு வழக்கு வருகிற போது கோயில் தரப்புலேருந்து கேட்குறாங்க எல்லையை பிரிக்கணும்னு. தர்கா தரப்பு ஒத்துக்கிறாங்க. அரசு தரப்பு இப்போ எல்லையை பிரித்தா அது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அது நிற்கிது. இப்போ இது யாருக்கு சொந்தமான இடத்துல இருக்குது? அன்னைக்கு தர்கா வழக்கறிஞர்களும் வக்ஃபோர்டும் இது எங்கள் இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க, கோயில் அவங்க இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி தீர்மானிக்க முடியும் உயர்நீதிமன்றத்தில்? சரி, அது ஒரு பழக்கம் வழக்கம் மரபு அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். அது எப்படி உயர்நீதிமன்றத்தில் தீர்மானிக்க முடியும்? சிவில் கோர்ட்டு தான் போகணும். அதனால் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வெளியில் இவங்க எல்லாம் பேசுகிறாங்க, அந்த தூணில் வந்து வெள்ளையர் காலத்தில் ஏற்றுனாங்க, அதுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டில் ஏற்றுனாங்க, இதெல்லாம் வெளியில் சங் பரிவாரம் பேசுகிறாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. இது தீபத்தூண் என்பதற்கான ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட கோர்ட்டில் கொடுக்கல. ஒரு சின்ன ஆதாரம், ஒரு கல்வெட்டு, ஒரு நூல், இல்லை ஒரு வாய்வழி செய்தி, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் கற்பனையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு தீபத்தூண் என்ற ஒரு வார்த்தைக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த கற்பனையை உண்மையாக்கி இன்றைக்கி எல்லாரும் அதை பேச வச்சுருக்கிறாங்க. இந்த கற்பனைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து இதை அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சிஎஸ்எஃப் போலீஸ் போ, கமிஷனர் வா, ஏடிஜிபி வா, சீஃப் செக்ரட்டரி வா, டெய்லி உத்தரவு, இப்படிலாம் போட முடியுமா ஒரு நீதிமன்றத்தில்? நீ பண்ணலைன்னா ராமரவிக்குமார் போய் ஏற்று. தமிழ்நாடு போலீஸ் இல்லைன்னா சிஎஸ்எஃப் போ. சிஎஸ்எஃப் எதுக்கு வந்துச்சு? சிஎஸ்எஃப்பை வேறு வேலைக்கு பயன்படுத்த முடியுமா? ஹைகோர்ட்டுக்கு வெளியே ஒரு மர்டர் நடந்தால் சிஎஸ்எஃப் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுவீங்களா?
இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? ரிட் பெட்டிஷனில் போட்ட ஆர்டரை கண்டெம்ட்டில் மாற்ற முடியுமா? ரிட் அப்பீலில் தானே மாற்ற முடியும். என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ இப்படி வரிசையாக அதிகார துஷ்பிரயோகம் செய்தது யார்? நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அம்மா கூட அருமையாக பேசுனாங்க, பலரும் பேசுகிறார்கள். எல்லாரும் ஜட்ஜை எப்படி விமர்சனம் பண்ணலாம் இப்படி கேள்வி எழுப்புறாங்க. ஜட்ஜாக இருந்தால் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. 55 ஜட்ஜு இருக்காங்க, எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுறாங்க. நீதிபதி என்ற எல்லை கோட்டை தான் ஏற்றுக்கொண்ட பிரமாண வாக்குமூலத்தை தாண்டியது யார்? பகவத்கீதையும் மனுநீதியையும் கலைஞரை கிண்டல் பண்ணி மேடையில் பேசுகிறதையும், டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் மாறிடுச்சுன்னு சொல்கிறதையும், என் தீர்ப்பை அமல்படுத்தலன்னு சொல்கிறதும் இதெல்லாம் ஒரு நீதிபதியோட வேலையா? இப்போ நீதிபதி எல்லையை தாண்டினா மக்கள் எல்லையை தாண்ட தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. கலைஞரை மிமிக்கிரி பண்ணுறாங்கன்னு ஒரு மேடையில் அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? கச்சிராஜாவை போட உட்காடுறீங்க, பாண்டே கூட உட்காடுறீங்க, அரசியல்வாதியை போல பேசுகிறீங்க, எதிர்கருத்து வரத்தானே செய்யும். எல்லா நீதிபதிக்கு வரலையே. அப்போது ஒரு உயர் நீதிமன்றம், ஒரு அரசியல் சட்டப்படியான நீதிமன்றம், அங்கே நீதிபதி பதவியில் இருப்பவர்கள் அதுக்கு ஏற்றாமல் நடந்துக்கிறணும். அப்படி இல்லாதனால தான் 120 எம்பிக்கள் கையொப்பம் மட்டும் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்டிஷன் அப்படியே பெண்டிங் இருக்குது. இப்போ ஒரு நீதிமன்றம் நேற்று 2 வழக்குங்க, நேற்று 2, ஏற்கனவே பழைய பஞ்சாயத்தே முடியலை, நேற்று 2 வழக்கு போட்டு நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி வந்து திரும்ப இங்கே ஆடு கோழி வெட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க. நான் நீதிமன்றத்தில் போய் சொன்னேன், ஏற்கனவே நீங்கள் தான் இதே நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தான் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்தீங்க, அது லார்ஜர் பெஞ்ச் தீர்ப்பு. மறுபடியும் உங்கள் முன்னாடி இன்னொரு கேஸ் போடுறாங்க, முன் தீர்ப்பு தடை, ரெஸ்டியூட்டி கேட்டால் இதெல்லாம் அப்ளை ஆகுமா இல்லையா? கோர்ட் இது எப்படி இந்த பெட்டிஷன் நம்பர் பண்ணாங்க? நாங்கள் பெட்டிஷன் போட்டால் 100 தடவை அதை ரிட்டர்ன் போட்டு மெயின்டெனபிலிட்டி போடுறீங்க. ஆனால் இங்கே பார்த்தா எது போட்டாலும் நம்பர் ஆகுது, எத்தனை மணிக்கு போட்டாலும் நம்பர் ஆகுது. காலையில் போட்டால் 12 மணிக்கு வருது, 12 மணிக்கு சொன்னால் 2 மணிக்கு வருது, 2 மணிக்கு சொன்னால் 5 மணி, 5 மணிக்கு சொன்னால் 6:05, 7 மணி, 8 மணி, 10:30 மணிக்கு கூட கோர்ட் நடக்குது. எப்படி நடக்குது? சங்கராச்சாரிக்கு தான் அந்த அற்புதங்கள் நடக்குது, கார்த்திகை தீபம் பிரச்சனைக்கு அப்படி நடக்குது. இப்போ அடிப்படையில் ஒரு நீதித்துறை என்பது ஒரு அரசியல் சட்டத்தை மீறி, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பில் சொல்கிறார், அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த சர்வே ஸ்டோன் என்ற தீபத்தூணுக்கு தர்காவுக்கு சொந்தமான வழியை பயன்படுத்தாமல் போகவே முடியாது. இல்லைன்னா ஹெலிகாப்டரில் தான் வரணும். அர்ஜுன் சம்பத்தோ ராம ரவிக்குமார் ஹெலிகாப்டரில் வந்து தான் குதிக்கணுங்க, வேறு வழியே கிடையாது. கொஞ்சம் அதை தாண்டினா விழுந்தா சோழி முடிச்சிடும், அப்படி இடத்துல இருக்காது. ஆனால் நீதிபதி சொல்கிறாரு, 4-5 படியை பயன்படுத்திக்கிட்டு தர்கா படியை அப்படின்னு சொல்கிறாரு. தர்கா வழியாக சங் பரிவார அமைப்பெல்லாம் போனால் என்ன ஆகும்? நேற்று பெட்டிஷன் போட்டிருக்கான், போலீஸ் அங்கே இருக்கக்கூடாதுங்க. திருப்பரங்குன்ற மலையில் போலீஸ் இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான். 3ஆம் நபர்கள் அங்கே எல்லா விஷயம் மத சடங்கெல்லாம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு. நெல்லித்தோப்பு இவங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு, அதை திரும்ப கோயில் எடுக்கணும்னு போடுறான். படியை பயன்படுத்துகிற இஸ்லாமியருக்கு உரிமை இருக்குது, ஆனால் அதை மறைச்சு அந்த படியை எடுக்கணும்னு போடுறான். தினந்தோறும் பிரச்சனை. அங்கே இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழவே முடியலை. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, திருப்பரங்குன்ற மக்கள், மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் நெருக்கடி. அடுத்து பாண்டி கோயிலில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஆள், ரங்கராஜ் நரசிம்மன் ஒரு ஆள் கேஸ் போட்டிருக்காரு. அழகர் கோயிலே அப்படி. இப்போ இது எதுவுமே மக்கள் பிரச்சனை கிடையாதுன்றதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மக்கள் வாழவே முடியலை. இது எந்த பிரச்சனையும் பேசாத சங் பரிவார் கூட்டம் சென்சிட்டிவான இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அயோத்தியை போல மதுரையை, திருப்பரங்குன்றத்தை மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அவர்கள் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. இங்கு தமிழர்கள் அவர்கள் கனவை முறியடிப்பார்கள். சங் பரிவார அமைப்பின் கல்லறை திருப்பரங்குன்ற மலையிலே கட்டப்படும். நன்றி.